சரத்குமார் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக நானும் பண்ணிக்க முடியுமா? டிவி ஷோவிலேயே கோபப்பட்ட கருணாஸோட மனைவி. கிரேஸ் கருணாஸ் கோலிவுட் துறையோட முக்கிய ஆளுமைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. அவங்க தன்னோட விதிவிலக்கான தனி திறமைகளுக்காக அங்கீகாரம் பெற்றவங்க. அவங்க ஒரு இந்திய பின்னணி பாடகி, அப்புறம் நடிகை. அவங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரகளைபுரம், அப்புறம் பல பிரபலமான படங்கள்ல முக்கியமான பணியாற்றி இருக்காங்க. இந்தியாவுல சென்னையில பொறந்து வளர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே பாடுறதுல அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். ரொம்பவும் இளம் வயசுல பாடுறதுல அவங்களுக்கு ஆர்வம் அவ்வளவு இருந்துச்சு. ஆச்சரியப்படக்கூடிய விதமா அவங்க 5 வயசுலயே பூந்தமல்லியில இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சர்ச் கூட இணைஞ்சு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. சர்ச் பாடகர் குழுவோட இணைஞ்சு பாடினாங்க. கிரேஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் இசைய சீனா தானா டோய் அப்படிங்கிற தலைப்புல முதல் முறையா வெளியிட்டாங்க. கமல்ஹாசன் நடிப்புல வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துலயும் பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு மெகா ஹிட் ஆச்சு. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களால ரொம்பவே பெரிய அளவுல விரும்பப்பட்டுச்சு. கூடுதலா இந்த பாட்டோட வெற்றி அவங்களுக்கு புகழையும் பல ஜாம்பவான்கள் கிட்ட இருந்து அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்தது. கருணாஸ் இவங்கள படத்தோட டைரக்டர் சரண், அப்புறம் இசையமைப்பாளர் பரத்வாஜ் இவங்க கிட்ட பரிந்துரை செஞ்சதுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா இவங்க தேவதையை கண்டேன், விளக்கு ஒண்ணு, கற்க கசடற, ஆழப்புழா அம்மணி, அல்லோ, 6, ஃப்ரீயா விடுமாமு, சண்டை, வாடி என் கப்ப கிழங்கே, பாண்டி, ஆடி அடங்கும் மாதிரியான பல படங்கள்ல பாடினாங்க. 2010வது வருஷங்கள்ல கருணாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்ச படங்கள்ல இவங்களும் பாடினாங்க. திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம கிரேஸ் பெரும்பாலும் மேடை நிகழ்ச்சிகளையும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கிரேஸ் படங்கள்லயும் கூட நடிச்சிருக்காங்க. குறிப்பா திருவிளையாடல் ஆரம்பம், கதகளி மாதிரியான படங்கள்ல துணை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியோட பிரபலமான நிகழ்ச்சியான குக் வித் கோமாளியில பங்கேற்று 2வது இடத்தையும் பிடிச்சாங்க. அது கூடவே அவங்க அதே தொலைக்காட்சியில கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியில நடுவராகவும் இருந்தாங்க. ஜெயா டிவில ஹரிகிரி நிகழ்ச்சியில இவங்க பங்கேற்ற ஒரு நேர்காணல் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுல போஸ்கி இவங்க கிட்ட கருணாஸ்க்கு உங்களை எப்போதுல இருந்து பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு. அதுக்கு அவங்க, சரத்குமார் நடுவரா இருந்த ஒரு நிகழ்ச்சியில பாடினேன். அப்போ அதுல நான் பாடுறதுல மயங்கிதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருந்துகிட்டே சிட்டி பாபு, நீங்க சரத்குமாருக்காக பாடினது கருணாஸ் அவருக்காக அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு போல அப்படின்னு கிண்டலா சொல்ல, அதுக்கு கிரேஸ், அதுக்கு நான் அவரை 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா அப்படின்னு வேடிக்கையா பதில் சொல்லியிருக்காங்க.